ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சக்தி திருமகன். விஜய் ஆண்டனியோட 25வது படமான இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை பற்றி பார்த்தோன்னா, ஒரு நல்ல ஃபேமஸான பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சராக இருக்க விஜய் ஆண்டனி எந்த ப்ராப்ளம் அவர்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாலும் அதை சீக்கிரமாகவும் சால்வ் பண்ணி அதில் வர கமிஷனை வச்சு அவர்கிட்ட ஹெல்ப்னு கேட்குற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது மூலயமா நிறைய பணத்தை அவர் கொள்ளடிச்சாருன்னு சொல்லி ஒரு ஃபேமஸான பிஸ்னஸ்மேன் அவர் மேலே கேஸ் போடுறாரு. இதனோட தொடர்ச்சியாக ஏகப்பட்ட நெருக்கடி ஏற்பட்டு விஜய் ஆண்டனி இந்த கேஸ்லேருந்து எப்படி தப்பிச்சார், அந்த ஃபேமஸான பிஸ்னஸ்மேன் யார், அவருக்கும் விஜய் ஆண்டனிக்கும் இருக்க கனெக்ஷன் என்ன, எதனால் அவர் விஜய் ஆண்டனியை அழிக்கணும்னு முயற்சிக்கிறார். இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிப்பாக ஃபாஸ்ட்டாக நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை ஒரு இடத்துல கூட குறைக்காமல் வேகமாக போய் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும். செகண்ட் ஹாஃப் அதை விட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் டீட்டெயில்டாக செகண்ட் ஹாஃபில் தான் எல்லாத்தோட டீட்டெயிலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. மொத்தத்தில் இந்த படம் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் என்டர்டெய்னர். இந்த படத்துக்கு சாண்டிஸ் சென்சால கிடைக்கிற ரேட்டிங் 4/5. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.